இன்றைய நாளில் நற்செய்தி வாசகமாக லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 17 முடிய நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். இந்த பகுதியிலே நயின் ஊர் கைம்பெண்ணின் மகனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் கொடுப்பார். அந்த ஊருக்குள்ளாக இயேசுவும் அவருடன் கூட்டமும் போய் கொண்டிருக்கும். அப்பொழுது அந்த பையனை தூக்கி கொண்டு வருவார்கள், பாடையில் தூக்கி கொண்டு வருவார்கள். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்க்கிறார், அந்த கைம்பெண்ணை பார்க்கிறார். அவர் அழுது கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மேல் பரிவு கொண்டார் என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்கும். பரிவு கொண்டு அழாதீர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுவார். அன்பார்ந்தவர்களே, இயேசு மனித இயல்பும் கடவுளுடைய இயல்பும் கொண்டு வாழ்ந்தார். அதிசயங்களை செய்கிற பொழுது அவரிடம் இருக்கிற தேவ வல்லமை வெளிப்பட்டது. பரிவு கொள்கிற பொழுது, அடுத்தவரிடம் உதவி செய்கிற பொழுது, அடுத்தவருடைய துன்பத்தை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது அங்கே அவருடைய மனிதத்தன்மை வெளிப்பட்டது. இந்த ஒரு புதுமையிலே இயேசுநாசாமி தன்னுடைய தேவ வல்லமையை மட்டும் வெளிப்படுத்தவில்லை, மாறாக மனித இயல்பையும் வெளிப்படுத்துகிறார். அந்த பெண்ணின் மீது, அந்த கைம்பின் மீது பரிவு கொண்டு, ஒரே மகன், அவன் இல்லைன்னா அந்த பெண் என்ன ஆவாங்க, வாழ்க்கை என்ன ஆகும், ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், அப்படிங்கிற ஒரு உணர்வில், அப்படிங்கிற ஒரு பரிவில், அப்படிங்கிற ஒரு பாசத்தில் அந்த பாடையை தொட்டு அந்த மகனுக்கு உயிர் கொடுப்பதாக இந்த வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த பரிவு அப்படிங்கிற வார்த்தை, அது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் கெட் இன் டு த ஷூஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவர்களுடைய உணர்வுக்குள்ளாக போய் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றவற்றை, அவர்களுக்குரியவற்றை செய்ய நாம் பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு சொல்லுவார், மற்றவர்கள் உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்களும் மற்றவங்களுக்கு செய்யுங்க அப்படிங்கிற வார்த்தையை ஒத்தது தான் இந்த விஷயம் கூட. நம்முடன் வாழுகின்ற அது யாராக இருந்தாலும் சரி, அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற தன்மை நமக்கு வேண்டும். இப்போ கெட்டு போனால் என்ன, எப்படி இருந்தால் என்ன, நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற விஷயத்திற்குள்ளாக இல்லாமல் அவருடைய படுகிற வேதனை என்ன, அவர்களுக்குள்ளாக இருக்கிற உணவு என்ன, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, எப்படி இருக்கிறாங்க என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டு வாழுகிற பொழுது நமது குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி நல்லதொரு உறவு வளரும். அதற்காக திருப்பலிக்குள்ளாக நாம் ஜெபிப்போம்.